வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ரவா கிச்சடி செய்யும் போது எப்போவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு. இதான் இந்த கிச்சடியோட காம்பினேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் இன்றைக்கி க்ரீன் பீஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மறக்காமல் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. அப்போது கிச்சடி வந்து வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவா சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபுல் சிம் ஆக்கிடுங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு கொட்டிட்டு மற்ற கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான கிச்சடி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சி. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.